अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة قال نبينا صلى الله عليه وسلم: واعبدوا الرحمن وافشوا السلام واطعموا الطعام تدخلوا الجنان صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12 பிறந்தார்கள். அதே மாதம் பிறை 12 அன்று மரணம் அடைந்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவருடைய நடைமுறை எவ்வாறு இருந்தது, அவருடைய நற்குணங்கள் எவ்வாறு இருந்தது, இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்த நற்குணத்தையும் அவர்களிடத்திலிருந்த வாழ்க்கையையும் அவர்களிடத்திலிருந்த நடைமுறைகளையும் நாம் கடைபிடித்து உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அருமையான பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். தானும் மனித நேயத்தை கடைபிடித்து தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் மனித நேயத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு தான் சொல்லக்கூடிய கொள்கைகளை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்பவர்கள் அனைவர்களும் மனித நேயத்தோடு உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற போதனையை மக்களுக்கு அறிவுறுத்தி விட்டு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டாலும், நம்மை விட்டு அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் எந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், குடும்ப வாழ்க்கையா, அதிலும் நமக்கு முன்மாதிரி உண்டு. அவருடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையா, அதிலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு முன்மாதிரி உண்டு. அதே போன்று ஆட்சி அதிகாரமா, அதிலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு முன்மாதிரி உண்டு. அதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த குணத்திற்கு, மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கா நகரில் பிறந்து அந்த மதீனாவில் அந்த மக்காவிலேயே அவர்கள் வளர்ந்து அப்துல்லா, ஆமினா இருவருக்கும் மகனாக பிறந்து வளர்ந்து சிறு வயதிலேயே நல்ல குழந்தை, அழகான குழந்தை, பொய் சொல்லாத குழந்தை, மற்றவர்கள் எல்லாம் நேசிக்கப்படுகின்ற ஒரு குழந்தை, உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர்,
என்ற நற்பெயர்களை வாங்கியது மட்டுமல்ல, அவர்கள் 40வது வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து காட்டி பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க மக்கமா நகரில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அன்றைய காலத்தில் சொற்பமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்ல முடியாத நிலையிலும் மறைமுகமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த துணைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். எல்லா விதத்திலும் தனக்கு துணை நின்ற துணைவியார் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு தாயிஃப் நகர் சென்று அங்குள்ள மக்களை எல்லாம் சந்தித்து, அருமையான மக்களே, நான் சொல்லக்கூடிய செய்திகளை கேளுங்கள், என்னுடைய சொல்லை செவிமடுங்கள், நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் கேட்டு என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றினால் மறுமையில் சொர்க்கம் உண்டு. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் வல்லமையும் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன். அல்லாஹ் என்னை நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கிறான் என்று மக்களுக்கு மத்தியில் தாயிஃப் நகரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த மக்களோ நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய சொல்லை செவியேற்கவில்லை, அவருடைய வார்த்தையை செவிமடுக்கவில்லை. அவர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் வாழ்ந்த தன்னுடைய ஊர் சிறுவர்களை எல்லாம் ஏவி இந்த முஹம்மதை கல்லா எரியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சிறுவர்கள் எல்லாம் அறியாத சிறியவர்கள். முஹம்மது என்பவர் யார், அவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று புரியாத சிறியவர்கள் தன்னுடைய ஊர் பெரியவர்கள் சொல்லை கேட்டு நபிகள் நாயகத்தை கல்லால் இருந்தார்கள். மேனியிலும் காதுகளிலும் இரத்தம் வடிந்தன. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய மேனியில் இரத்தம் வடிகின்றதை பார்த்த மலக்குமார்கள் எல்லாம் ஓடோடி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய மேனியில் இரத்தத்தை வரவித்து விட்டு அந்த மக்களை நாங்கள் அழிக்கவா, இரு மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடவா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க சொன்னான் என்று மலக்குமார்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அல்லாஹ் இந்த மக்களை அதாபை இறக்கி நாசமாக்கி விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அதாபை இறக்கி இந்த மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்று நினைத்து மனித நேயத்தை பேணி துஆ செய்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த மக்கள் தெரியாதவர்கள், இவர்கள் அறியாதவர்கள். நான் யார், உன்னுடைய தன்மை என்ன, உன்னுடைய வல்லமை என்ன, உன்னுடைய சிறப்பு என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னுடைய தகுதி என்ன என்பதையும் புரியாத அந்த மக்கள் யா அல்லாஹ், எனவே புரியாமல் அறியாமல் உன்னுடைய மேனையில் கல்லை விட்டு இருந்து உன்னுடைய மேனையில் ரத்தத்தை வரவித்து விட்டார்கள் யா அல்லாஹ், இவர்கள் செய்த பாவத்திற்காகவே நீ தண்டனை கொடுத்து விடாத யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு, இவர்களெல்லாம் என் சமுதாயம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபை இறக்க விடாமல் அவர்கள் துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பு கேட்டு இவள் நாசமாக்கி விடாத, இவளுக்கு நீ அதாபை கொடுத்து கஷ்டப்படுத்தி விடாதே என்று துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மனித நேயத்தை பேணினார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் மனித நேயத்தை பேணி நடக்குமாறு கட்டளையிட்டார்கள். தன் வாழ்க்கையில் அதை முதலாக செயல்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, திருமதியில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பைத்தியக்கார பெண் வந்து, யார ரசூலுல்லாஹ், இங்க வாருங்கள் என்று அழைத்தார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு, அழைப்பவள் யார், ஒரு பைத்தியக்கார, ஒரு லூசு. இன்னைக்கு நம்ம அழைச்சா என்ன செய்வோம், அந்த பைத்தியக்காரனை போக சொல்லுப்பா என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த லூசை போக சொல்லு, வெளியே போக சொல்லு என்று அதட்டுவோம், மிரட்டுவோம், தன் பக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பிவிட்டு வெளியில் தள்ளிவிடுவோம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னோடு இருக்கிற சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பைத்தியக்கார பெண்மணி வந்து, யார சொல்லலாம், இங்கே வாருங்கள், எனக்கு ஒரு தேவை என்று அழைத்தார். உடனே உபதேசத்தை நிறுத்திவிட்டு எழுந்து சென்று, என்ன பெண்மணியே, என்ன தேவை என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உணவு தாருங்கள் என்றாள். தனக்கு பசியா இருக்கு எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்ட அந்த லூசி பெண்மணி, பைத்தியக்கார பெண்மணிக்கு
வீட்டிற்கு சென்று உணவை கொடுத்து விட்டு மீண்டும் சபைக்கு வந்து சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்ற வரலாறை திருமதியில் பார்க்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு மனிதர் நேயத்தை பேணி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்மளா இருந்தா அப்புறமாட்டு வா என்று சொல்லுவோம் இல்லையா? முக்கியமான வேலையில் நான் இருக்கிறேன், முக்கியமான ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் வர முடியாது, நீ வெளியில் போ என்று அந்த தேவைகளை கேட்பவர்களை நாம் விரட்டுவோம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் முக்கியமான வேலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபதேசம் செய்து கொண்டிருந்தாலும், யாராவது கஷ்டப்பட்டோர் வந்தால் உடனே எழுந்து சென்று அந்த அவர்களுக்கு உண்டான தேவையை நிறைவேற்றி வைத்து மனிதநேயத்தை கடைபிடிப்பார்கள், வாழ்க்கைகள் பேணுவார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு, ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு ஒரு வயசான அம்மா நிறைய ஜாமான்களை தூக்கி கொண்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நிறைய ஜாமான்களை தூக்கி கொண்டு கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். இது ஏன் சொல்கிறேன் என்றால், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய மனிதநேயத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனிதநேயத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், செயலால் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், நறுக்குணத்தால் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் மதீனா நகரில் வீதியில் ஒரு பெண்மணி அதிகமான ஜாமான்களை வைத்துக் கொண்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டு செல்கிறார். அதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள், அம்மா கொஞ்சம் ஜாமான தாங்க, பொருட்களை தாருங்கள், நான் சுமந்து வருகிறேன் என்று அனுமதி கேட்டு அந்த அம்மா வைத்திருந்த எல்லா பொருளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த அம்மாவுடைய வீட்டில் பொருளை சேர்த்தார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அந்த பெண்மணி கேட்டாள், சொன்னாள், உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியுது, நல்ல ஆளா தெரியுது, உன்னை பார்த்தா நல்ல ஆளா தெரியுது, நல்ல பையன், நல்ல மனுஷன். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த முஹம்மதுன்னு ஒரு ஆள் வந்திருக்காரா மதீனாவுக்கு, இவர்தான் முஹம்மது என்று அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை. தான் கஷ்டப்பட்டு சுமந்து செய்கின்ற ஜாமானே பொருள்களை வாங்கியவர் தான் முஹம்மது என்று தெரியாமல் அந்த அம்மா சொல்கிறாள், மதீனாவிற்கு முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாரா, புதிதான கொள்கைகளை மக்களுக்கு சொல்லி தன் பக்கம் இழுக்கிறார். எனவே அந்த முஹம்மதுடைய பேச்சை கேட்டு நீனும் அந்த அவருக்கு பின்னால் போய்விட வேண்டாம், இது நீ மனதில் பதிய வைத்துக் கொள் என்று அந்த அம்மா சொல்ல. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்த நபிகள் நாயகத்தை அந்த அம்மா அழைத்து, தம்பி எனக்கு நீ உதவி செஞ்ச, ஆனா உன் பெயரை நான் கேட்கவில்லையே, அவனுடைய பெயரை நான் கேட்கவில்லையே, உன் பெயர் என்ன என்று அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாம் குறை சொல்லிவிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாம் குறை சொல்லிவிட்டோம் என்று நினைத்தாள், வருந்தினாள். அந்த இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவே தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றாள் அந்த அம்மா. என்றால் இதன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றாள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய மனிதநேயத்தை பார்த்து, நபிகள் நாட்டிய அந்த மனிதநேயத்தை, இந்த உதவியை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றால் அந்த பெண்மணி என்ற வரலாறை நஸஈ என்ற கிதாபில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் மனிதநேயத்தை பேணி தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் நீங்கள் எல்லாம் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும், பிற மனிதர்களை மதிக்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் நீங்கள் குறை வைக்க கூடாது, கஷ்டப்படுவோருக்கு உதவி செய்யணும், தேவை உள்ளவர்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள், இதுவும் நஸீ என்ற கிதாபில் பதிவாகி உள்ளது, ஒரு அம்மா வந்தாங்க, சஹாபாவோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தாயார் வந்தார். வந்து, யார ரசூலல்லாஹ், உடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், எந்த அளவுக்கு என்றால் இந்த நேரத்தில் உண்ணுவதற்கு உணவு இல்லை, ஏதாவது தாருங்கள் என்று கேட்டாள். வறுமை என்னை வாட்டி வதைக்கிறது, வறுமை என்னை வாட்டி வதைக்கிறது, வீட்டில் எந்த உணவும் இல்லை, யார ரசூலல்லாஹ், ஏதாவது தாருங்கள் என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் யாரும் வந்து கேட்டு இல்லை என்று சொன்னதில்லை. தன்னிடத்தில் இல்லை என்றாலும் பிறருக்கு உத்தரவிட்டு இந்த இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்வார்கள்.
உன்னுடைய வீட்டில் எந்த உணவும் இல்லை, எனக்கு பசியா இருக்கு, வறுமை வாட்டி வதைக்கிறது, உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் அந்த அம்மா நேர வீட்டுக்கு போனாங்க. தன் மனைவிமாரிடத்தில் கேட்டார்கள், உணவு ஏதும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். எல்லா மனைவிமார்களும் தண்ணீரை தவிர எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். இதுவும் நஸீ என்ற கிதாபில் பதிவாகி இருக்கிறது. தண்ணீரை தவிர எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் தொடராக 3 நாட்கள் அடுப்பு இருந்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டால் உணவு உண்டால் நாளைக்கு ஒன்று இருக்காது, மறுநாள் ஒன்று இருக்காது, அதுக்கு மறுநாள் ஏதாவது ரொட்டிட்டு கோதுமை வரும், நாங்கள் உணவு சாப்பிடுவோம். எனவே வந்தவர் உதவி கேட்டு விட்டார், அவரை சும்மா அனுப்பக்கூடாது என்று நினைத்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு யூத பெண்மணியை சந்தித்து, எனக்கு ஒரு தேவை, நீங்கள் எனக்கு வேலை தர வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு ஒரு தேவை, நீங்கள் எனக்கு வேலை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படியா, எனக்கு கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைக்க வேண்டும், ஒரு வாளிக்கு 1 பேரித்தம்பழம் கூலி, ஒரு வாளிக்கு 1 பேரித்தம்பழம் கூலி. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூத பெண்ணுடைய கிணற்றில் வாளியை விட்டு தண்ணீரை இறைக்கிறார்கள். 8 வாளி தண்ணீரை இறைச்சாச்சு. 8வது வாளியில கிணற்றுக்குள் வாளி அருந்து விழுந்து விட்டது. கயிறு மட்டும் மேல வருது. கயிறு மட்டும் கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அம்மா, தண்ணீரை இறைச்சேன், வாள் அந்திருச்சு, கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த யூத பெண்மணிக்கு கோபம் வந்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டால். நஅூது பில்லாஹி மின்ஹா. நஸீ என்ற கிதாபில் முஅஜிஸா நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அற்புதம் என்ற பாடத்தில் இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் கையை நீட்டினார்கள், வாளி மேலே வந்தது. அது ஒரு விஷயம். அப்ப 8 வாளி தண்ணீருக்காக வேண்டி 8 பேர்த்தமங்களை கொடுத்து அனுப்பினால் அந்த யூத பெண்மணி அதை கொண்டு வந்து தன்னிடத்தில் உதவி கேட்ட பெண்மணிக்கு, அம்மா, இதுதான் இப்பொழுது என்னால் முடிந்ததம்மா, இது வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து மனித நேயத்தை பேணினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரலாறை பார்க்கிறோம் என்றால், உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் மனித நேயத்தோடு வாழ்ந்து, மனித நேயத்தோடு மட்டுமல்ல மனித நேயத்துக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து மரணித்தார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தான் மட்டும் இந்த மனித நேயத்தை கடைபிடிக்கவில்லை, தன் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் மனித நேயத்தை பேணுங்கள். மனிதனை மதியுங்கள், கஷ்டப்படுவோருக்கு உதவி செய்யுங்கள், தேவையுள்ளவர்களை தேடி சென்று நீங்கள் உணவளியுங்கள், தண்ணீர் கொடுங்கள், என்ன தேவையோ அவைகளை நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். தன் காலத்தில் வாழ்ந்த நபி தொடருக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சபை கூடி இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முற்பகல் நேரத்தில் நபிகள் நாயகத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது முபர் கூட்டத்தை சேர்ந்த சிலர் வந்தார்கள். காலில் செருப்பு இல்லை, சரியான ஆடை இல்லை, காலில் செருப்பு இல்லை, சரியான ஆடையும் உடம்பில் இல்லை, அரைகுற ஆடைகளை உடுத்துக் கொண்டு வந்து நிற்பதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய முகம் மாறிவிட்டது. ஒரு விதமான ஒரு படபடப்பு ஏற்பட்டு நேர வீட்டுக்கு போனாங்க. பிறகு வெளியே வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து பாங்க சொல்லுங்கள் என்றார்கள். பாங்க முடிந்த பிறகு இகாமத்தும் கூறுங்கள் என்றார்கள். இகாமத்தும் சொல்லப்பட்டது. தொழுகை முடிந்த பிறகு ஒரு அழகான உபதேசம் நிகழ்த்தினார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உபதேசத்தில் ஆரம்பமாக 2 ஆயத் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினார்கள். என்ன ஆயத்? யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மக்களே, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு உயிரிலிருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள்.
வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அவருக்கு ஜோடி அல்லாஹ் படைத்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா, அந்த இருவரின் மூலமாக பல ஆண்களையும் பெண்களையும் அவன் பரவச் செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் யார் தெரியுமா? முஸ்லிம்கள். அவர்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். மாற்று மதத்தில் உள்ளவர்கள், மாற்று கொள்கை உள்ளவர்கள், அவர்கள் இன்னொரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்றல்ல. தமிழ் பேசக்கூடியவன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன், அரபி பேசக்கூடியவன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன், மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதல்ல. உலகத்தில் இனத்தால், மொழியால், நிறத்தால் வேறுபட்டு இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் நம்முடைய சொந்தக்காரர்கள். எப்படி? ஆதம் ஹவ்வா இருவர் மூலமாக வந்தவர்கள் தான். அதே போன்றுதான் இந்த வந்திருக்கும் ஏழைகள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள். அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். அந்த ஆத்மாவிலிருந்து ஜோடியை படைத்து இருவர் மூலமாக பல ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவ செய்திருக்கிறான். எனவே இவர்கள் எல்லாம் ஒரு சகோதரர்கள், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அந்த உதவி சாதாரண உதவி அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காகவே நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம், எந்த அமலை நாம் அனுப்பியிருக்கிறோம், சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்க்கட்டும் என்று ஆயத்தை ஓதிவிட்டு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று 2 வசனத்தை தான் ஓதினார்கள். சஹாபாக்களுக்கு, வந்திருக்கும் ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து துயரத்தை துடையுங்கள் என்றார்கள். கஷ்டப்படுவதற்கு உதவி செய்து கஷ்டத்தை நீக்குங்கள். இவளுக்கு என்ன தேவையோ அவைகளை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்றார்கள். தன் வீட்டில் இருந்த பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொட்டினார்கள். அங்கு பெரும் குவியலாக குவிந்து கிடந்தன. ஒரு பக்கம் பார்த்தா கோதுமைகள், இன்னொரு பக்கம் பார்த்தா துணிகள், ஆடைகள், இன்னொரு பக்கம் பார்த்தா பேரிச்சம்பழங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளி காசுகள், இன்னொரு பக்கம் பார்த்தா பொற்காசுகள். எல்லாத்தையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதன் ஹஸனதன், யார் இது போன்ற ஒரு அழகான வழிமுறையை கடைபி செய்கின்றாரோ, நடைமுறைப்படுத்துகின்றாரோ, அவருக்கு நிரப்பமான கூலி உண்டு, அவருடைய கூலி குறைக்கப்படாது என்ற வார்த்தையும் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் மனித நேயத்துக்கு சொந்தக்காரர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித நேயத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த மனித நேயத்தை நீங்கள் பேண வேண்டும், கஷ்டப்படுவதற்கும் உதவி செய்ய வேண்டும், தேவையுள்ளவர்களுக்கு தேடி நீங்கள் சென்று தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலம் மனித நேயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற உத்தரவை விட்டார்கள். தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள், மனிதநேயத்தோடு உலகத்தில் வாழுங்கள், மனிதநேயத்தை பேணுங்கள், மனிதநேயத்தை கடைபிடியுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்ட செய்தியை பார்க்கிறோம். ஒரு அழகான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸல் முஃமினுல் லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாயிஉன், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல. நாம் நினைக்கிறோம், தொழுதால் மூமின், நோன்பு வைத்தால் மூமின், தொழுதால் மூமின், நோன்பு வைத்தால் மூமின், துவா செஞ்சா மூமின், குர்ஆன் ஓதினால் மூமின், தௌபா செஞ்சா மூமின் என்று. இவைகளெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளாக இருந்தாலும் இந்த செயல் மட்டும் மூமினுக்கு சொந்தமானதல்ல. எதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதையும் தாண்டி பிறருக்கு உதவி செய்தல் அதுவும் இறை நம்பிக்கைகள் கட்டப்பட்டது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஸல் முஃமினுல் லதி யஷ்பஉ ஜாருஹு ஜாயிஉன், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஃமின் அல்ல, அவன் மூமினாக இருக்க முடியாது என்றார்கள். அந்த அண்டை வீட்டான் யாரா இருந்தாலும் சரிதான், இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரிதான்,
அல்லது ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்காத மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் செய்தான், அவனும் அண்டை விட்டாங்க. ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத சகோதரர்கள் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் அவன் பசித்திருக்கிறான் என்றால் அவனுக்கு உண்ண கொடுத்து விட்டு தான் நீ உண்ண வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவன் பசித்திருக்க நீ மட்டும் வயிறு புடைக்க உண்டான், நீ மூமின் இல்லப்பா, நீ மூமின் கிடையாது, நீ முஸ்லிம் கிடையாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இந்த ஒரு வார்த்தையில் பாருங்கள் நிறைய பொருள். அல்ல ஒன்று, மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும், அண்டை வீட்டானிடத்திலும் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய மூமியிடத்தில், உலகத்தில் வாழக்கூடிய மனிதனிடத்திலும் அது யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து உடை கொடுத்து நீங்கள் உதவி செஞ்சு மனித நேயத்தை கடைபிடியுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅபுதுர் ரஹ்மான் வஅஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் ததுகுலுல் ஜினான். படைத்த ரிச்சைகளை வணங்குங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்றார்கள். பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்றார்கள். இவைகள் இருக்குமையானால் சுருக்கத்தின் நுழைவாய். அப்ப பசித்தோர் அது மூமின் அல்ல, யாராக இருந்தாலும் சரிதான். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் எதிரிகள் துரோகிகள் யாராக இருந்தாலும் சரிதான். எனக்கு பசி வறுமை கஷ்டம் இதெல்லாம் துடைத்து எடுங்கள் என்று முறையிட்டால் உணவு கொடுத்து உதவ வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா? மனித நேயத்துக்கு சொந்தக்காரர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அவர்களை போன்ற உலகத்தில் மனித நேயத்தை கடைபிடித்தவர்கள் யாரும் இல்லை. எதிரிக்கும் உதவி செய்தார்கள், துரோகிக்கும் உதவி செய்தார்கள். இன்றைக்கு எதிரிக்கும் துரோகிக்கும் உதவி செய்யப்படுவர்கள் உலகத்தில் உண்டா? ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமா? ஒரு பொறுப்புதாரியை பார்க்க முடியுமா? தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தனக்கும் துரோகம் செய்த துரோகிகளை மன்னித்தார்கள், அவர்களுக்கும் உதவி செய்தார்கள் என்பது வரலாறு. எனவேதான் மனித நேயத்திற்கு சொந்தக்காரர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்கிறோம் நாம். அவர்களும் மனித நேயத்தை கடைபிடித்தார்கள். தன் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களுக்கும் மனித நேயத்தை கடைபிடிக்கும்படி உத்தரவிட்டார்கள். உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வரக்கூடிய மூமின்கள் எல்லாம் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுவான உத்தரவை விட்டார்கள் என்பதையும் வரலாற்றில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, மனித நேயம் என்பது சாதாரண ஒன்றல்ல. நாம் நினைக்கிறோம் கஷ்டப்படுவோருக்கு உதவி செய்வது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறோம். மனித நேயத்தை கடைபிடித்தல் சாதாரண விஷயம் என்று நாம் நினைக்கிறோம். மனித நேயத்தை கடைபிடித்தல், கஷ்டப்படுவதற்கு உதவி செய்தல் என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அடியார்களை அழைத்து கேட்பானா, இவன் ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னையே நீ நலன் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானா. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தப்பா, என்னையே நலன் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், என் இறைவா, நீ உலகத்தின் இரட்சகனாக இருக்கும் பொழுது எப்படி உன்னை நோய் நலன் விசாரிக்க முடியும்? எங்களை படைத்தது, பாதுகாத்தது, எங்களை காத்தது, எங்களுக்கு உணவு தந்தது எல்லாமே நீனா இருக்கும் பொழுது உன்னை நாங்கள் எப்படி நோய் நலன் விசாரிக்க முடியும்? எல்லா சக்தியும் வல்லமைக்கும் சொந்தக்காரன் நீ என்று இருக்கும்போது உன்னை நாங்கள் எப்படி நோய் நலன் விசாரிக்க முடியும் என்று ஆதமுடைய பிள்ளைகள் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய பிள்ளைகளே, உன் காலத்தில் இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், உன் காலத்தில் இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ விசாரிக்க செல்லவில்லை. அவனை நோய் நலன் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் என்னை பார்த்திருப்பாய், என்னை நீ கண்டிருப்பாய், என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தும் அல்லாஹ் கேட்கிறார், இவன் ஆதமுடைய மகனே, எனக்கு உணவு தாருங்கள் என்று நான் கேட்டேனே, எனக்கு ஏன் உணவு தரவில்லை? எனக்கு உணவளியுங்கள் என்று நான் வேண்டினேனே, எனக்கு ஏன் உணவு கொடுத்தும் உதவவில்லை?
என்று அல்லாஹ் மீண்டும் கேட்பான். நாமெல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்வார்கள், அல்லாஹ் நீனே உணவு தரக்கூடியவன், நாங்கள் எப்படி உணவு உனக்கு தர முடியும்? ஆதமுடைய பிள்ளைகளே, எனக்கு பசியா இருக்கு, எனக்கு பசியா இருக்கு, உணவு தாருங்கள் என்று என் அடியான் உன்னிடத்தில் கேட்டான். நீ உணவு கொடுக்கவில்லை. நீ உணவு கொடுத்தால் அந்த இடத்தில் என்னை பெற்றிருப்பா என்று அல்லாஹ் சொல்வான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தும் அல்லாஹ் மீண்டும் ஆதமுடைய பிள்ளைகளே, நான் தாகித்திருந்தேன், என்னுடைய தாகத்தை போக்க தண்ணீரை ஏன் தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். நான் தாகித்திருந்தேன், என்னுடைய தாகத்தை போக்க தண்ணீரை ஏன் தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், நீனே சர்வ சக்தி உள்ளவன், மழையை இறக்கக்கூடியவன், தண்ணீர் தரக்கூடியவன். அப்படி இருக்க உனக்கு நாங்கள் எப்படி தண்ணீர் தர முடியும் என்று ஆதமுடைய பிள்ளைகள் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தாகமா இருக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டான். அவனுக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய், பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அப்ப மனிதநேயம் என்பது, பிறருக்கு உதவி செய்தல் என்பது, நோய் நலன் விசாரித்தல், உணவு கொடுத்தல், தண்ணீர் கொடுத்தல் என்பது இருவருக்கு செய்யக்கூடிய தொண்டு. அது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண செயல் அல்ல என்ற அர்த்தத்தில் சொன்னார்கள் என்றால் மனிதநேயம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல, தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் மனிதநேயத்தை ஏவினார்கள், மனிதநேயத்தை கடைபிடிக்கும் சொன்னார்கள். உலகத்தில் வரக்கூடிய எல்லா மூமின்களும் மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இணங்க இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்தை பார்க்கலாம் இல்லையா? இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்தை பார்க்கலாம். சென்னை நகரத்தில் மழை கொட்டு என்று கொட்டியது, மழை கொட்டு என்று கொட்டியது. மக்கள் எல்லாம் தோணியிலும் படகிலும் பயணித்து வருவதை பார்த்தால் நமக்கு ஞாபகம் வருவது நூஹ் நபி காலத்தில் உண்டான வரலாறு. அல்லாஹ் என்ன சொன்னார்? நபியே நூஹே, நீர் சொல்வதை மக்கள் ஏற்கவில்லை, உங்களுடைய பேச்சை ஏற்காத மக்களை மழையை புரிய வைத்து நான் அடிக்கிறேன், கப்பலை செய்யும் என்று அல்லாஹ் சொன்னார். கப்பலை செய்தார் நூஹ் நபி, கப்பல் செய்தார். ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் கப்பலில் பயணித்து அவர்கள் வெற்றியை கண்டார்கள். ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அந்த வரலாறு வேறு விஷயம். அதே போன்றுதான் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நகரத்தை மழையை கொட்டி என்று கொட்டி மக்களை எல்லாம் அலைக்கழித்தது. மக்களை எல்லாம் அலைக்கழித்தது. வீடுகளை இழந்தார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், உடுத்த உடை இல்லாமல் வெளியில் வந்தார்கள், உணவுக்கும் தண்ணீருக்கும் கூச்சலிட்டார்கள். நாமெல்லாம் பார்த்தோம் இல்லையா? நாமெல்லாம் பார்த்தோம். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று எல்லா மக்களும் கத்தினார்கள். மாட்டிக்கொண்டவர்கள் அனைவர்களும் கத்தினார்கள், கதறினார்கள். மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம் சமுதாயம் அந்த நேரத்தில் ஜாதி மதம் பார்க்கவில்லை. நீ எந்த ஜாதி என்று விசாரிக்கவில்லை, நீ எந்த மதம் என்று விசாரிக்கவில்லை. சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுடைய கேட்டுகள் எல்லாம் திறக்கப்பட்டு, பாதிக்கப்பட்ட மக்களே தங்குவதற்கு இடம் உண்டு, உண்ணுவதற்கு உணவு உண்டு, தாகத்திற்கு தண்ணீர் உண்டு, இதோ திறந்த வெளியாக இருக்கிறது, உங்களுடைய பள்ளிவாசல் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த பள்ளிவாசலுக்குள் நிம்மதியாக இருந்தார்கள் என்பது நாம் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. மாற்று மத நண்பர்களை சொல்லக்கூடிய செய்தியை நாமெல்லாம் ஊடகங்கள் மறைக்கிறது. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தியாகம் இருக்க, இதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அல்ல. மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம் சமுதாயம். அந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்றைக்கு பட்டம் என்ன? இவர்களெல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்ற பட்டம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பொய்யா போச்சு. நாம் செய்யக்கூடிய சேவைகள், நாம் ஆற்றிய களப்பணிகள், வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிய அந்த நிகழ்வுகள், இன்னைக்கு அவர்களே திட்டுகின்ற அளவுக்கு சண்டாள பாவிகளா, தாடி வைத்தவர்கள், தொப்பை வைத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லி அவர்கள் மேலுக்கு வெறுப்பையும் அவர்கள் மேல கோபத்தையும் ஏற்படுத்திய கயவர்களே என்று அறிக்கை விடுகின்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நமக்கு ஒரு பாடத்தை இந்த நிகழ்வு மூலம் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார்.
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மனித நேயத்தை இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக சமுதாயமாக முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உணவின்றி தண்ணீர் இன்றி தவிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள் வாருங்கள், உணவு உண்டு, தண்ணீர் உண்டு, உடையும் உண்டு என்று அறிவிப்பு செய்தார்கள். சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலும் திறக்கப்பட்டு அவர்களை உள்ளே வர வைத்து உட்கார வைத்து நிம்மதியாக உட்கார வைத்து அல்லாஹ்வை வணங்கினார்கள். வெளியில் உள் பள்ளிவாசலுக்குள் அல்ல, அவர்களை உள்ள உட்கார வைத்து நீ எந்த ஜாதி, நீ எந்த மதம், நீ எந்த இனம் என்ற பாகுபாடை பார்க்காமல் நீங்கள் எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள், நாமெல்லாம் தொப்புடுக்கூடிய உறவுகள், உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எனவே வாருங்கள், உள்ளே இருங்கள், நாங்கள் தொழுகும் இடத்தில் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவனை வணங்கினார்கள். வெளிப்பள்ளிவாசல். பாண்டியன் என்ற சகோதரர் சொல்கிறார், பாபர் மஸ்ஜிதை இடித்த கைவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் செய்யக்கூடிய சேவைகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடித்த கைவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் செய்யக்கூடிய அந்த மனிதநேயத்தை பார்த்து வெட்கப்பட்டு போகட்டும் சொன்னார் பாண்டியன் சகோதரர். பள்ளிவாசலில் புனிதமான ஒன்று, சுத்தமானவர்கள் தான், தூய்மையானவர்கள் தான் பள்ளிவாசலுக்குள் செல்ல வேண்டும் என்று இருக்க, அதுவும் பெண்கள் கூட பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்ற தடையும் இருக்க, பாதிக்கப்பட்ட மக்களை, கத்தும் கதரும் மக்களை எல்லாம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் இருங்கள் நிம்மதியாக என்று எல்லோரையும் உள்ளே விட்டார்கள். உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள். மனிதநேயம், மனிதநேயம். அது மட்டுமல்ல, ஒரு வயதான அம்மா, நிறைய சொல்லலாம், ஒரு வயதான அம்மா தண்ணியில் மிதந்து 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 வருகிறது. முஸ்லிம் சகோதரர்கள் சென்றார்கள், அந்த அம்மாவை காப்பாற்றினார்கள். காலில் சரியான புண்ணு, அதுக்கு சிகிச்சை அளித்தார்கள். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதி. அதே போன்று வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கால் காப்பாற்றப்படாமல் மரணித்துவிட்ட ஜனங்களை எல்லாம் ஒரு வாரம் ஆகியும் நாற்றமெடுத்த ஜனங்களை எல்லாம் நாற்றத்தை பார்க்காமல் பொருட்படுத்தாமல் சென்று அந்த மரணித்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று விசாரித்து அவருடைய மதத்தின் பிரகாரம் நல்லடக்கம் செய்ததை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அது மட்டுமா, முஸ்லிம் சமுதாயம் சகோதரர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஏணியாக தன்னை பயன்படுத்தி, ஒருவர் தொழில் இன்னொருவர், இன்னொரு தொழில் இன்னொருவர், வெகு தூரத்தில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர், மாடிக்கு மேல் கூச்சல் குழப்பம் சத்தம், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற ஆண்களும் பெண்களும். இதை பார்த்த முஸ்லிம் சமுதாயம் தண்ணிக்குள் ஒருவர் நடக்க, இது முட்டை தண்ணி, கழுத்து முட்டை தண்ணி, அவருடைய தோளில் இன்னொருவர் ஏறி நிற்க, அப்படி சென்று தவித்துக் கொண்டிருந்த மக்களை தோணியில் ஏற்றி அவர்களை கரை சேர்த்தார்கள். மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்குள் தங்கியிருங்கள் என்று சொன்னார்கள் முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் சகோதரர்கள். அது மட்டுமா, நம்மை பார்த்து தீவிரவாதிகள் என்கிறார்கள். இவர்கள் கோயிலை இழுத்துவிட்டு தான் பாபர் மசூதை கட்டினார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தலையை கீழே போடும் வண்ணம் அழுக்கு படிந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோயிலுக்குள் அசுத்தமாகிவிட்டது. அந்த கோயிலை கழுவக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோம். அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறார்கள். எல்லா சாக்கடைகளும் அழுக்குகளையும் குப்பைகளையும் வெளியே தள்ளி கழுவிவிட்டு சென்றதை மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர்கள் அல்லவா சமூக பணி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் முஸ்லிம் சமூகத்தினுடைய மனிதநேயம், சமூக சேவை இருந்தது என்பதை கண்கூடான காட்சி. அது மட்டுமா, ஒரு அழகான சம்பவம், யூனுஸ் என்ற ஒரு சகோதரர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கத்துகிறார்கள், காப்பாற்ற வேண்டும் என்று தன் சகோதரரோடு செல்கிறார். தன்னுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்ற போகும் வழியில் இன்னொரு வீட்டுக்குள் சப்தம், அழுகுரல், பயங்கரமான அழுகுரல். நின்று பார்க்கிறான், இது என்ன சப்தம், என்ன வேதனை?
ஒரு பெண்மணி பிரசவ வலியால் கத்துகிறாள், கதறுகிறாள். ஒரு பெண்மணி பிரசவ வலியால் கத்துகிறாள், கதறுகிறாள். பிள்ளை பேர் பிரசவம், செத்தி பிழைக்கிற ஒன்றுதான் பிள்ளை பெக்குது. இன்னொரு பக்கம் சொந்த பந்தங்கள் எல்லாம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட, இன்னொரு பக்கம் பிரசவ வலியால் ஒரு மாற்று மத சகோதரி கத்துகிறாள், கதுகிறாள். சொந்த பந்தம் இருக்கட்டும், இதை முதலாக காப்பாற்ற வேண்டும் என்று யூனுஸ் நினைத்தான். தன்னுடைய சகாக்களையும் அழைத்து சென்றான். அந்த பெண்மணியை தூக்கி சென்று படைகள் ஏற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த பெண்மணி பெற்றெடுத்தார். ஒரு ஆண் குழந்தையை பெற்ற பிறகு போன் பண்ணி, எனக்கு மகன் பிறந்திருக்கிறது, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் தந்தை. ஏன் என்று கேட்டான் யூனுஸ். யாரும் எங்களை காப்பாற்ற வரவில்லை, யாரும் எங்களை காப்பாற்ற வரவில்லை. யூனுஸ், நீ காப்பாற்றவில்லை என்றால் மனைவியும் அந்த மனைவி சுமந்திருந்த பிள்ளைகளையும் நான் இழந்திருப்பேன். யூனுஸ், உன்னுடைய பெயரை என்னுடைய மகனுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பிள்ளையின் தந்தை இந்த வார்த்தையை கேட்ட யூனுஸ் அடுத்து சொன்னார், அந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த பிள்ளையினுடைய முழு படிப்பு செலவுக்கும் நான் பொறுப்பு. என்னுடைய பெயரை ஒன்றும் சூட்ட வேண்டாம், நான் மட்டும் அந்த சேவையை செய்யவில்லை, என் சகாக்களும் செய்தார்கள், என் பெயரை வைக்க வேண்டாம் என்று யூனுஸ் சொல்லியும் இல்லை இல்லை, உன் பெயர் தான் மகனுக்கு யூனுஸ் என்று பெயர் வைத்தார். அந்த பையனுக்கு படிப்பு செலவுக்கு பொறுப்பேற்றார் யூனுஸ். மனிதநேயம், மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம் சமுதாயம். அந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்றார்கள். இன்றைக்கு எல்லாம் போச்சு. யாரடா பயங்கரவாதி, யாரடா தீவிரவாதி? இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக வேண்டி களப்பணி செய்யக்கூடிய, சமூக சேவை செய்யக்கூடிய, நாட்டின் வளர்ச்சிக்காக வேண்டி தன் உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை பார்த்தா நீ தீவிரவாதி என்கிறாய் என்று அவர்களை கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டான். விக்ரம் சொல்கிறார், வெள்ளப்பெருக்கில் களப்பணி ஆற்றும் முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாதி என்றால் அந்த தீவிரவாதத்தை என் மகனுக்கு கற்றுக் கொடுக்க நான் தயார் என்கிறார் விக்ரம். வெள்ளப்பெருக்கில் களப்பணி ஆற்றும் முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாதி என்றால் அந்த தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்க நான் தயார் என்கிறார் விக்ரம். இப்படி நிறைய செய்திகள் உண்டு. ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்கிறார்கள்? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்திற்கு சொந்தக்காரர். அந்த மனித நேயத்தை தன் காலத்தில் வாழக்கூடிய மக்களும் கடைபிடிக்க வேண்டும், தன் காலத்திற்கு பிறகு வரக்கூடிய மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கும் வாழக்கூடிய மக்கள் மதம் ஜாதி என்று பார்க்காமல் மனிதநேயத்தை கடைபிடிக்கிறார்கள். சாந்தி நாராயணன் என்ற ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், இதோட முடிச்சுக்கிறது. சாந்தி நாராயணன் மத வெறியர்களுக்கு மட்டும் இந்த கடிதம் வார்த்தை, மத வெறியர்களுக்கு மட்டும். என்னங்கய்யா சொன்னீங்க? அந்த அம்மா என்னங்கய்யா சொன்னீங்க? துலுக்கன் என்றால் முரடன், துலுக்கன் என்றால் முற்றாள், துலுக்கன் என்றால் வெறியன் என்று சொன்னீர்கள். துலுக்கன் என்றால் முரடன், முட்டாள், வெறியன் என்று சொன்னீர்கள். ஆம், தன் உயிரை மதிக்காமல் உன் உயிரை மதிச்சு வெள்ளத்தில் காப்பாற்றுகிறார்கள் பாருங்கள். தன் உயிரை மதிக்காமல் உன் உயிரை மதிச்சு வெள்ளத்தில் களப்பணி ஆற்றுகிறார்கள் பாருங்கள். துலுக்கன் முரடன். ராணுவம் போக முடியாத இடத்திற்கெல்லாம் உடைய சகோதரர்கள் சென்று, ராணுவமே நாங்களே போக முடியாத இடத்திற்கு முஸ்லிம் சமுதாயம் சென்று மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். என்னடா நமக்கு பயமா இருக்கு போவதுக்கு. மக்களை காப்பாற்றக்கூடிய ராணுவம், மக்களை காப்பாற்றக்கூடிய ராணுவம் அதே ஆச்சரியப்பட்டு போச்சு. நம் சமுதாயம் செய்த அந்த மனிதநேயத்தை பார்த்து, வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்த சேவையை பார்த்து. அப்ப துலுக்கன் தன் உயிரை மதிக்காமல் உன் உயிரை மதிச்சு வெள்ளத்தில் காப்பாற்றுகிறார்கள் பாருங்கள். துலுக்கன் முரடன் தான். என்னதான் துலுக்கனை இழிவாக பேசினாலும் உதவிக்கு வந்து நிற்கிறார்கள் அல்லவா, துலுக்கன் முட்டாள் தான். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு
இனம் பார்க்காமல், மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் காப்பாற்றுகிறார்களே, துல்கன் விரியன்தான் என்று சாந்தி நாராயணன் என்று பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் சரியாக இருந்தால், நமக்கு நான் சொல்லக்கூடிய உபதேசம், நாம் சரியாக இருந்தால், நாம் செய்ய வேண்டியதை செய்தால் எதிரிகளும் துரோகிகளும் நமக்கு வழிவிடுவார்கள். எனவே மாணவி அவர்கள் கற்றுத்தந்த மனிதநேயத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் அந்த மனிதநேயத்தை நாம் பேண வேண்டும். அல்லாஹு தஆலா மனித நேயத்தோடு உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து, இஸ்லாம் என்றால் இப்படித்தான், முஸ்லிம் என்றால் இப்படித்தான் என்று மற்ற மக்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நசீபாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.